Welcome all of you to my video. In this video we are going to see chapter 4 geometry, exercise 4.2 third sum. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively, so that DE parallel to BC. If AB is equal to 12 cm, AD is equal to 8 cm, AE is equal to 12 cm, AC is equal to 18 cm. So என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் சொன்னாச்சா டிஇ பேரலல் டு பிசின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நம்ம கான்வர்ஸாக பேசிக் ப்ரொபோசல் தியரம் ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அந்த தியரம் தான். அந்த தியரத்தில் ஆக்சுவலாக நம்ம என்னது ஒன்று கொடுத்துருவோம், அதாவது இந்த சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பட் வி ஹவ் டு ப்ரூவ் த டிபிஇ பேரலல் டு பிசி என்பது உண்மையா, அதை நம்ம காணிக்கணும். ஸோ அதுக்கான சம் தான் பாருங்கள். இந்த சம்மில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியோடைய வேல்யூ, ஏடியோடைய வேல்யூ, ஏயு வேல்யூ, ஏசியோடைய வேல்யூ. ஸோ திஸ் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம், நடுவில் டிஏ அது கொடுத்துட்டாங்க பாருங்கள். டிஎன் பாய்ஸ் அந்த சைஸ் ஏபிஎன் ஏசி. இதில் டிஇ பேரலல் டு பிசி என்பதை நம்ம தான் காணிக்கணும். இதில் ஏபி என்ன கொடுத்துட்டாங்கன்னு 12. ஏபி மீன்ஸ் இஸ் டோட்டல் வேல்யூ 12 அண்ட் ஏசி மீன்ஸ் 18 டோட்டல். இதில் ஏஇ என்பது 12னோ ஏடி என்பது 8னு கொடுத்துருக்காங்க. நவ் சி பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் படி நம்ம என்ன எழுதலாம்னா AD by DB is equal to AE by EC ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவலாக பார்க்க வரோம். ஸோ இது வந்து AD 8 தென் DB தெரியாது. ஸோ DB தெரியாதுன்னு வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா DBயை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ DB கன்வெர்ட்டர். ஸோ நம்மளுக்கு ஏபியோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபியோடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு AD DB ஆட் பண்ண தான் கிடைக்கும், AB தான் கிடைக்கும். அதாவது இந்த AD இந்த DB ஆட் பண்ணிங்கன்னா என்னது கிடைக்கும், this DB will, this AB will be got. So AD plus DB. ஸோ அதே போல் கீழே இன்னும் இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், அது யூஸ் ஆகும். ஸோ AE is equal to AC is equal to AE plus EC அப்படி போட்டுக்கோங்க. இதில் டிபியை கண்டுபிடிச்சி பாருங்கள், DB is equal to AB minus AD. இதில் ஏபியோடைய வேல்யூ தெரியும், என்னது அது ஏபியோடைய வேல்யூ is 12. So 12 minus AD. So AD யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், that is 8. ஸோ அதை நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். இப்போ பாருங்கள் AB minus AD. இது வெளியோட ஈஸியை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ EC is equal to AC minus AE. ஸோ பாருங்கள், இப்போ டிபி பேல AB minus AD. AB என்னது 12 minus 8, ஏன்னா உங்களுக்கு என்னது AD 12 8. இங்கே ஏஇ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஇ இஸ் கிவன் அஸ் 12. ஈஸி வாட் யூ மீன் பை ஈஸி? ஈஸி என்பது உங்களுக்கு ஏசி மைனஸ் ஏஇ, ஏன்னா ஈஸியோட வேல்யூ தெரியாது. ஸோ ஏசி நம்ம ஏசி மைனஸ் ஏஇ இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஏசி என்பது உங்களுக்கு 18 minus 12, தென் ஏஇ என்பது 12. ஸோ அதனால் வந்து ஏஇ ஃபார்மெட்டில் வந்துருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 8/4 is equal to 12/6. ஸோ 8/4 is equal to 12/6 நம்ம கேன்சல் பண்ண முடியும். 4th டேபிள் எதை கேன்சல் பண்ணால் 2 வரும், இங்கே 6th டேபிள் கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ 2 is equal to 2. That is nothing but AD by DB is equal to AE by EC சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிட்டோம். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னது DE parallel to BC. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னது we will say that DE parallel to BCன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக் ப்ரொபோசல்ட்டியில் இதை நம்ம எடுக்கிறோம். நார்மலாக நம்ம தேரத்தை கூட இப்படி நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தேரத்தில் இதை நம்ம எடுத்து என்ன பண்ணியிருப்போம்னா டிஇ பேரலல் டு பிசி அது ரெண்டு ஈக்குவல் பண்ணியிருப்போம். ரெண்டு ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்போம், டிஇ பேரலல் டு பிசி. ஸோ அதே தான் இங்கே AD by DB is equal to AE by EC இதை வந்துட்டுனாலே என்ன சொல்லலாம், டிஇ பேரலல் டு பிசி என்பதை நம்ம சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.